ஜமுக்காலத்துல வடிகட்டி எடுத்த சுத்த யோக்கியமான ரவுடிகளை மட்டும் 272 பேரை வந்து சொல்லியிருக்கிறாரு. அதிமுக நிர்வாகிகள் வீட்டில் பாஜக பிரமுகர் பெட்ரோல் வெடிகுண்டு வீச்சு, பாஜக பிரமுகர் கஞ்சா விற்றார், அவரை கைது செய்தது. ரவுடி தன்னுடைய வீட்டிலே பெட்ரோல் வெடிகுண்டு வீசிட்டான்னு தானே போடணும். பத்திரிகை என்ன எழுதுச்சு? பாஜக பிரமுகர் பெட்ரோல் வெடிகுண்டு வீசினார். பாஜக பிரமுகர்கள் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு ரவுடிகள். முருகன் இதுக்கப்புறம் நம்ம வேலையே வச்சுக்க கூடாதுங்கிற அளவிற்கு சூலாயத்தை கூட மாறிடலாம், இல்ல புதுசா இன்னொரு ஆயுதத்தை கூட கையில் எடுத்துக்கலாம். ஆனா வேல் மட்டும் நம்ம வச்சுக்க கூடாது, ஏன்னா பாஜக அதை கையில் எடுத்திருக்குது. இந்த கேவலத்தை இனிமே நம்ம செய்யணுமா அப்படிங்கிற அளவிற்கு முருகன் வேதனைப்பட்டாரு. இந்து மதத்துக்கு நாங்க தான் ராயல்டி வாங்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி டெய்லி காலைல எழுந்திரிச்சு நெத்தியில பட்டை போட்டுக்கிட்டு டப்பாவில் கஞ்சா எடுத்துட்டு போகக்கூடிய பாஜக பிரமுகர். புள்ளி வைத்தால் வீடியோ வரும் இப்ப எல்லாம் ட்விட்டர்ல எல்லாம் எழுதுறாங்கல்ல, அதே மாதிரி மிஸ்டு கால் கொடுத்தா வரும்னு சொன்ன உடனே இளைஞர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு சபலம் தானே எல்லாம் உடனே மிஸ்டு கால் கொடுத்த உடனே சரி ஏதோ வீடியோ வருதுன்னு பார்த்தா மெசேஜ் வருது. என்னடான்னா நீங்க பாஜகவில் உறுப்பினராக, இப்படி ஒரு கேடு கட்ட கட்சி. சிதிக் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். உலகத்திலேயே ரொம்ப அறிவாளிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து புனிதர் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. உலகத்துல இந்த அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப குழப்பமாயிடும் அந்த கட்சியில இருந்து நீங்க ஆட்களை தேர்வு செய்யறதுக்கு. அந்த அளவுக்கு எல்லாருமே ரொம்ப சமாதான புறாவா இருப்பாங்க. ஒரே ஒரு பொய் கூட சொல்ல மாட்டாங்க, குற்ற செயல்களில் ஈடுபட மாட்டாங்க. உலகத்துல இவ்வளவு யோகிய சிகாமணிகள் எல்லாரும் ஒரே கட்சியில இருக்கிறாங்களா அப்படின்னு பாக்குற அளவிற்கு எல்லாரும் வியந்து பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் பாஜக அப்படின்னு அண்ணாமலை வாய்க்கு வந்த மாதிரி பத்திரிகையாளர்களை பார்த்து பேசிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நான் சொன்னா நம்புற மாதிரியா இருக்குது, ஆனா நம்பினாதான் மாநில தலைவரா வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க போல. ஆகையினால அவர் அதே உருட்டிட்டு இருக்கிறாரு. கடந்த 2-3 தினங்களா காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான அந்த பேட்டிகளை பார்த்துட்டு இருப்பீங்க. காங்கிரசினுடைய மாநில தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தையார் அவர்கள் இந்த பாஜகவினுடைய ஆருத்ரா யோகியமான ஊழலை பத்திலாம் பேசியிருக்கிறாரு. அதை தொடர்ந்து அண்ணாமலை அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லாம குற்றவாளியே நீதான் ரவுடி அப்படின்னு எல்லாம் தரம் தாழ்ந்து அவருடைய இயல்பான மொழியில பேசியிருந்தாரு. அப்ப யாரு ரவுடி, எந்த கட்சியில் அதிகமான ரவுடிகள் இருக்கிறாங்க அப்படின்னு 272 பேர் குற்றவாளிகள் இருக்கிறத அண்ணன் செல்வ பெருந்தையர் ரொம்ப செலக்டிவா ஃபில்டர் பண்ணி ஜமுக்காலத்துல வடிகட்டி எடுத்த சுத்த யோக்கியமான ரவுடிகளை மட்டும் 272 பேரை வந்து சொல்லியிருக்கிறாரு. அது இல்லாம பெட்டி கேஸு, கஞ்சா வித்தவன், தாலி அறுத்தவன், பெட்ரோல் வெடிகுண்டு வீசினவன், அதெல்லாம் தண்ணி, அதெல்லாம் வந்து அது ஏகப்பட்டது வரும். அது வந்து ஒரு 100-200 பேர் வந்து தனி புத்தகமா போடணும். இது வந்து ஜமுக்காலத்துல வடிகட்டி டிஎன்ஏ மரபணுவிலேயே ரவுடித்தனம் ஊறி இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ முத்திரப்பட்ட ரவுடிகளை வந்து, முக்கியமான ரவுடிகளை வந்து, ரவுடிகள்னு சொல்லக்கூடாது, பாஜக பிரமுகர்கள் அப்படின்னு தான் சொல்லணும், அவர்களெல்லாம் வந்து சொல்லி இருந்திருக்கிறாரு. ஏன் நம்ம வந்து ரவுடிகள்னு சொல்லக்கூடாது, பாஜக பிரமுகர்கள்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கடந்த ஆண்டும் முந்தின ஆண்டும் மே மாதம் வந்து முத்துப்பேட்டைங்கிற ஊர்ல சிதம்பரம் பக்கத்துல ஒரு அதிமுகவினுடைய நிர்வாகி வீட்டுல ஒரு ரவுடி குண்டு வீசுறான், பெட்ரோல் வெடி குண்டு வீசுறான். அப்போ பத்திரிகைகள் என்ன சொல்லணும், அதிமுக நிர்வாகிகள் வீட்டுல ரவுடி பெட்ரோல் வெடிகுண்டு வீச்சு அப்படிதானே சொல்லணும். ஆனா பத்திரிகை என்ன எழுதுனுச்சுன்னா அதிமுக நிர்வாகிகள் வீட்டில் பாஜக பிரமுகர் பெட்ரோல் வெடிகுண்டு வீச்சு. அதே மாதிரி ஒன்னொருத்தவன் கஞ்சா வித்துட்டு இருக்கிறான். கஞ்சா வித்தவன் என்ன சொல்லணும், கஞ்சா வித்தவனை காவல்துறையை கைது பண்ணியதுன்னு தானே சொல்லணும். பாஜக பிரமுகர் கஞ்சா விற்றார், அவரை கைது செய்தது. இன்னொரு ரவுடி என்ன பண்றான், அவன் வீட்டிலேயே பெட்ரோல் வெடிகுண்டு வீசிக்கிட்டான். என்னன்னா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க அவன் ரவுடின்னு. அதனால அவன் வீட்டில் அவனே பெட்ரோல் வெடிகுண்டு வீட்டி வடசென்னையில் அவனுடைய வீடு எல்லாம், ஐயோ என் வீட்டை கொளுத்திட்டாங்க, நான் பெரிய ரவுடின்னு சொல்லிட்டு போனா கடைசியில யாரா அக்யூஸ்டுன்னு பார்த்தா அவனே தான் அக்யூஸ்டு. அப்ப ரவுடி தன்னுடைய வீட்டிலேயே பெட்ரோல் வெடிகுண்டு வீசிட்டான்னு தானே போடணும். பத்திரிகை என்ன எழுதுனுச்சு, பாஜக பிரமுகர் பெட்ரோல் வெடிகுண்டு வீசினார். அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக பிரமுகர்கள் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு ரவுடிகள் அப்படின்னு சொல்லப்படாத ஒரு சட்டமா நடைமுறையா இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில ஒண்ணும் இல்லைங்க, ஒருத்தவன் பஞ்சாமிரத டப்பா, பஞ்சாமிரதம் எதுக்கு ஃபேமஸ், பழனி முருகன் கோயில்ல தான் பஞ்சாமிரதம் ஃபேமஸ். முருகன் கோயில்கள் எல்லாம், அறுபடை வீடுகள்ல நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் பஞ்சாமிரதம் வாங்காம யாரும் வீட்டுக்கு வரமாட்டாங்க.
அப்ப அந்த இவங்க பாஜக என்ன பண்ணுச்சு, வேல் யாத்திரை நடத்துனுச்சு. முருகனுக்கே ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாயிடுச்சு. என்னடா இவங்க நம்மள கையில எடுத்துருக்கிறானுங்களே, வேலெல்லாம் கையில எடுத்துட்டு வேல் யாத்திரை போறாங்களேன்னு சொல்லிட்டு முருகன் ஒரு இடத்துல கண்ணீர் விட்டு கதறினாரு. பழனிமலை முருகன் திரும்பி பார்க்கறாரு, கோவையில ஒரு அம்மா என்ன பண்ணுது, தொடப்பு குச்சி எடுத்து அதுல வேலை நட்டு வச்சுக்கிட்டு இருந்துச்சு. முருகன் கண்ணி என்னடா நமக்கு வந்த நல்லா சோதனைக்காக நம்ம கிட்ட வருவாங்க, நமக்கே பெரிய சோதனையா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. வேல் யாத்திரை போறேன் வேல் யாத்திரை போறேன்னு போராடெல்லாம் பிரியாணி அண்டை எல்லாம் திருடிட்டு போனாங்க. முருகன் இதுக்கப்புறம் நம்ம வேலையே வச்சுக்க கூடாதுங்கிற அளவிற்கு சூலாயத்து கூட மாறிடலாம், இல்ல புதுசா இன்னொரு ஆயுதத்தை கூட கையில எடுத்துக்கலாம், ஆனா வேல் மட்டும் நம்ம வச்சுக்க கூடாது, ஏன்னா பாஜக அதை கையில எடுத்திருக்குது, இந்த கேவலத்தை இனிமே நம்ம செய்யணுமா அப்படிங்கிற அளவிற்கு முருகன் வேதனைப்பட்டாரு. ஆனா முருகன் அவங்களை தண்டிச்சும் செஞ்சிட்டாரு. ஏன்னா முருகன் அவருடைய ஆயுதமா வேல் வச்சிருக்கிறாரு. அதை நம்ம ரொம்ப மதிப்பா எல்லார் வீடுகள்லயும் கார்ல கூட இப்ப முன்னாடி வேல் வச்சுக்கிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த அளவிற்கு மதிக்கிறோம். முருகன் மேல தமிழர்களுக்கு எல்லாருக்குமான ஒரு அன்பு இருக்குது. தமிழர்களுடைய கடவுளாவே முருகனை தான் பார்த்தோம். அப்ப அந்த முருகன் நம்ம கையில எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, பாஜக வேல் யாத்திரை நடத்தினாங்க. அப்படி முருகன்னாலே இந்த வேல், அதே போல மயில், இது எல்லாமே ரொம்ப கடவுளினுடைய சின்னமா பார்த்து வழிபடக்கூடியது. அதே அளவுக்கு கடவுளுடைய பிரசாதத்துக்கும் அந்த மதிப்பு இருக்குதா இல்லையா? பஞ்சாமிர்தம், அந்த பஞ்சாமிர்த டப்பாவில் கஞ்சாவை அடைச்சு 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 வித்துக்கிட்டு இருந்திருக்கிறான். யாரு? இந்து மதத்துக்கு நாங்க தான் ராயல்டி வாங்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி டெய்லி காலைல எழுந்திரிச்சு நெத்தியில பட்டை போட்டுக்கிட்டு டப்பாவில் கஞ்சா எடுத்துட்டு போகக்கூடிய பாஜக பிரமுகர். உடனே போலீஸ்காரன் பிடிச்சாங்க. பிடிச்சி என்னடா இவ்வளோ ஃப்ராடா இருக்கிற, பஞ்சாமரத்துல போய் டப்பாவில் நீ வந்து கஞ்சா வித்திருக்கிறேன்னா இது கஞ்சா ஃபிளேவர் அப்படிங்கிறான். அப்புறம் பார்த்தாதான் தெரியுது கையில உள்ளார அண்ணாமலையோட போட்டோ, பாஜக சீட்டெல்லாம் வச்சுக்கிட்டு, சரி பாஜக உன்னுடைய உறுப்பினர் அட்டை வச்சிருந்தா இந்த வேலை தான் நீ செய்வ அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. சரி, இந்த இப்படி ஒரு யோகியனாச்சா, இன்னொரு யோகிய சிகாமணி ஒருத்தர் ரவுடி சூர்யா, அவர் என்ன பண்றாரு, இல்லை இன்னும் அந்த சூர்யா நீங்க நினைக்கிற சூர்யா இல்லை, அவர் கட்சி விட்டு துரத்திட்டாங்க. அவர் சரியா கிளாரிட்டி இல்லாம வீடியோ எடுத்ததுனால அவர் அனுப்பிட்டாங்க. இவர் வந்து என்ன பண்றாரு, பாஜகவில் சேர்றதுக்காக போறாரு. பாஜகவில் சேர்றதுக்காக கமலாலயம் போறாரு. அப்படி போறப்ப காவல்துறை அங்க இருக்கும் இல்லையா, எந்த ஒரு கட்சி ஆபீஸ் முன்னாடி காவல்துறை நிற்கும். இவன் இந்த கட்சியில சேரப்போன அந்த பிரமுகர் போலீஸை பார்த்த உடனே விழுந்தடிச்சு ஓட ஆரம்பிச்சான். போலீஸ்க்கு இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னா அவன் ஒரு அக்யூஸ்ட். யாருடைய கார்ல ஓடுனான்னா அந்த நம்ம தன் கையே தனக்கு உதவின்னு நம்ம கேடி ராகவன் இருக்காருல்ல, அவரோட கார்ல ஏறி ஓடுறான். அந்த மாதிரியான ஒரு அக்யூஸ்ட். சரி, ரொம்ப தொடர்ந்து இதே மாதிரி அக்யூஸ்டாவே பிடிச்சிட்டு இருந்தாங்க. உடனே அன்னைக்கு எல் முருகன் இருந்தார் அந்த கட்சியினுடைய தலைவரா. அப்ப அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா இந்த மாதிரி உங்க கட்சியில வெறும் ரவுடிங்களாவே சேர்க்கிறீங்களே, ஒருத்தன் கூட யோகியனா கிடைக்கலையா அப்படின்னதுக்கு, நாங்க அவர்களுடைய பின்புலங்களை எல்லாம் பார்க்க மாட்டோம், யாரு வந்தாலும் சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. இவர் இப்படி பதில் சொன்னாரா? இதுக்கு முன்னாடி எப்படி தெரியுமா சேர்த்தாங்க, ஒரு நம்பர் கொடுத்து இதுக்கு மிஸ்டு கால் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. மிஸ்டு கால் கொடுத்தா உங்களுக்கு ஜிங் ஜிங் ஜங் ஜங்னு எல்லாம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் இளைஞர்கள்லாம் கவர்ச்சிக்கு ஆசைப்பட்டு உடனே போன் பண்ணாங்க. போன் பண்ணி சரி வீடியோ புள்ளி வைத்தால் வீடியோ வரும்னு இப்ப எல்லாம் ட்விட்டர்ல எல்லாம் எழுதுறாங்கல்ல, அதே மாதிரி மிஸ்டு கால் கொடுத்தா வரும்னு சொன்ன உடனே இளைஞர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு சபலம் தானே எல்லாம் உடனே மிஸ்டு கால் கொடுத்த உடனே சரி ஏதோ வீடியோ வருதுன்னு பார்த்தா மெசேஜ் வருது. என்னடான்னா, நீங்க பாஜகவில் உறுப்பினராக, இப்படி ஒரு கேடு கட்ட கட்சி. உடனே ரவுடிகள்லாம் பார்த்தாங்க, சரியான கட்சி, நம்ம தேடிட்டு இருந்த கட்சி இந்த கட்சி தான், இதுக்கப்புறம் எல்லாருமே அந்த கட்சி தான் போகணும்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. காவல்துறைக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்கு. ஏதாவது ஒரு தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள் ஊருக்குள்ளார வர்றாங்க, அந்த நிகழ்ச்சிக்கு எதுக்காச்சும் வர்றாங்க அப்படின்னா காவல்துறை என்ன பண்ணுன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேடப்படக்கூடிய அல்லது முன்னாடியே வழக்கு பதிவாகி இருக்கக்கூடிய குற்றவாளிகளை எல்லாம் கைது பண்ணி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிறையில் கொண்டு போய் அடைச்சு வைப்பாங்க, அந்த தலைவர்கள் வந்து போகிற வரைக்கும். ஆனா இன்றைக்கு காவல்துறைக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, நேரா கமலாலயம் பாஜகவினுடைய அலுவலகத்துக்கு போய் ஒரு பூட்டு போட்டு வந்துட்டோம்னு வைங்க, ஒட்டுமொத்த பஞ்ச் ஆஃப் ரவுடிஸும் எங்க இருக்கிறாங்கன்னா கமலாலயத்துக்குள்ளாரதான் இருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு முழுக்க மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க பாஜகவினுடைய உறுப்பினர்கள் இந்த யோகிதையா இந்த மாதிரியான பணிகள் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொருத்தவங்க பிரக்யா சிங் தாகூர்னு சீட்டு கொடுத்துருந்தாங்க, நல்லா ஞாபகம் இருக்கும். அவங்க யாருன்னா மலோகன் குண்டுவெடிப்புல தொடர்புடையவங்க. 2019 இப்ப 2024 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல 74% எம்பிக்கள் பாஜகவை சார்ந்தவர்கள்
குற்ற பின்னணி உடையவர்கள் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரம், நம்ம சொல்ல கிடையாது. அதே போல 2024லையும் அதே அளவிற்கான குற்ற பின்னணி உடையவர்கள்ல தான் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சீட்டு கொடுத்து நிக்க வச்சிருக்குது. காஷ்மீர்ல ஒரு குழந்தைய பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணினாங்க. அதற்கு ஆதரவாக இந்தியாவில் நடைபெறாத ஒரு கேவலம் என்னன்னா, தேசிய கொடியை தூக்கிட்டு பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக போனாங்க. ஹத்ராஸ்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு பெண்ணை புள்ள இருக்க போன ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை என்ன பண்ணாங்க, பாலியல் வன்புணர்வு செய்து அந்த நாக்கு அறுத்து காலெல்லாம் உடைச்சு கொலை பண்ணி இரவோடு இரவாக அந்த குழந்தையினுடைய உடலை வந்து அங்க இருக்கக்கூடிய பாஜக அந்த யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசு எரிச்சுது. அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பாதிக்கப்பட்ட பெண்ணோடைய வீட்டுக்கு எதிர்த்தாப்புல சேர் போட்டு உட்கார்ந்து பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், பாஜக பிரமுகர்கள் கோட் அவர்கள்லாம் வந்து மிரட்டினதெல்லாம் பார்த்தோம். அப்ப நாடு முழுக்க தன்னுடைய வீட்டுல வேலை செய்யக்கூடிய பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்து அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டக்கூடிய வேலையில பாஜக காரன் செய்யறான். தன்னுடைய வீட்டுல பணிப்பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு ஆதிவாசி பெண்ணை, ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்ணை மிக கொடூரமாக நெருப்பை வச்சு சுட்டு சாப்பாடு போடாம ரொம்ப அவரோட உயிருக்கு போராடக்கூடிய அளவிற்கு அடிச்சு துன்புறுத்தக்கூடிய வேலையை பாஜகவினுடைய உறுப்பினர்கள் செய்யறாங்க. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுடைய வீட்டு வாசல்ல தனியாக இருக்கக்கூடிய ஒரு வயது முதிர்ந்த பெண்ணினுடைய வாசல்ல குடிச்சிட்டு போயிட்டு ஒண்ணு கடிச்சு வைக்கக்கூடிய வேலையை பாஜகவினுடைய உறுப்பினர்கள் செய்யறாங்க. நாடு முழுக்க போதைப் பொருட்கள் கடத்துறது, கஞ்சா கடத்துறது, அடுத்தவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கிறது, ரவுடிசம் பண்றது, கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய வேலைகளை பாஜக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா அலெக்சிஸ் சுதாகர்னு ஒரு அட்வொகேட், அவன் யார் அப்படின்னு சொன்னா சீர்காழி ரவுடி சத்யா அப்படிங்கிறவனுக்கு ரவுடிக்கு ஆயுதங்கள் சப்ளை பண்ணிருக்கிறார். யாரு? பாஜக பிரமுகர். அவரை பார் கவுன்சிலர் இப்ப என்ன பண்ணிருக்கு, நீ வழக்கறிஞரா இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி தடை பண்ணிருக்குது. நீங்க இன்னொரு ரொம்ப ஓபிசியினுடைய தலைவராக ஒரு நடிகர் சுரேஷ், அவர் என்ன பண்ணாரு, ஆருத்ரா வழக்குல எதுக்காக ஓடி போய் தலைமறைவா இருந்தாரு? அமர் பிரசாத் ரெட்டி மேல எவ்வளவு வழக்குகள் இருக்கு, அண்ணாமலை மேல எவ்வளவு வழக்குகள் இருக்குது. அப்ப ஒரு கட்சின்னு இருந்தா எத்தனையோ பேர் வந்து சேருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது குற்ற சம்பவங்கள் இருக்கலாம், அது தொடர்புடையதாக இருக்கலாம், அவர்கள் நீக்கப்படலாம். அவங்க ஏதாவது ஒரு கட்சி, எந்த கட்சியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஒரு குற்ற சம்பவம் இருக்கக்கூடிய ஒருத்தர் கட்சியில வந்து சேர்ந்தாரு, இல்ல அது தெரிய வருது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அவரை ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அந்த கட்சியில இருந்து நீக்கிடுவாங்க. ஒருவேளை பாஜக அந்த மாதிரி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா பாஜக கட்சியவே கலைச்சிடணும். ஏன்னா ரவுடிகளுக்காக ரவுடிகளாலேயே உருவாக்கப்பட்டதுதான் பாஜக கட்சி. இன்னைக்கு ரவுடிகளினுடைய சாம்ராஜ்யமா தான் நடந்துட்டு இருக்குது. ஒண்ணு இல்லைங்க, அமித்ஷா பாருங்க, மணிப்பூருக்கு போற வரைக்கும் கொஞ்சமா மிதமான நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தது. அமித்ஷா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொழுந்து விட்டு எரியுது. இப்ப வரைக்கும் பேசலையே. லோயான்னு ஒரு நீதிபதி, அந்த வரலாறுலாம் எடுத்து படிச்சு பாருங்க. வியாபம் ஊழல், அதன் பின்னாடி நடந்த மரணங்கள் எடுத்து பாருங்க. நீ குஜராத்தில் நடந்த கலவரத்தை எடுத்து பாருங்க, கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை எடுத்து பாருங்க. கலவரம் வன்முறையால தோன்ற கட்சி எது அப்படின்னா தோன்றிய கட்சி பாஜக. மண்வெட்டி கடப்பாறை தான் அவர்களுடைய ஆயுதம், அதை வச்சுதான் அவங்க இந்த அரசியலே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆகையினால அந்த கட்சியினுடைய டிஎன்ஏ மரபணுலேயே ஊழல், ரவுடிசம், அதே போல வன்முறை, வெறுப்பு, இது எல்லாமே அருவருக்கத்தக்க எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரு கட்சி எது அப்படின்னா பாஜக. அந்த கேவலத்தினுடைய தலைவராதான் இந்த கேவலம் மாநில தலைவரா இருக்குது. இது இவ்வளவு பேச்சு பேசுறது அப்படிங்கிறது கேவலத்திலும் கேவலம். நின்னு ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்லாம இன்னைக்கு வீரவசனம் பேசிட்டு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு வெக்கல்லாம தமிழ்நாட்டுல இவனுங்க உளவி வரானுங்கன்னு தெரியல. மானங்கெட்ட ஜென்மங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது.